அடுத்து கோவையில் 3 வயது குழந்தை மேலே இருசக்கர வாகனம் ஏறி செல்லக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கு. அதை பார்க்கலாம். கோவை கண்ணப்பன் நகரில் கடந்த 9ஆம் தேதி பதிவானதா இந்த காட்சிகள் காட்டுது. 3 வயது குழந்தை அப்புறம் சில குழந்தைகள் விளையாண்டுருக்காங்க. இந்த சூழலில் வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக ஒருத்தர் போயிருக்காரு. அவருடைய பேர் முருகன். அவர் கல்லூரி மாணவர். இதை கவனிக்காமல் குழந்தை மேலே வாகனத்தை ஏற்றிட்டார், பைக்கை ஏற்றிருக்காரு. அதனால் குழந்தைக்கு படுகாயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த செய்தி அப்படின்றது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே ஜெயங்கொண்டம் சாலையில் நிகழ்ந்த கார் தீ விபத்து பற்றியது. இங்கே ஒரு உணவகத்துடைய உரிமையாளர், அவருடைய பெயர் அன்பழகன், அவர் அந்த காரில் போயிருந்திருக்காரு. இந்த கார் சாலையில் மோதுலதில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அவரால் வெளியில் வர முடியாமல் அங்கேயே அவர் உடல் கருகி உயிரிழந்திருக்காரு. போலீஸார் இது பற்றி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பெருவில் ஆற்றில் ஏற்பட்ட ஒரு படகினுடைய பயங்கர மோதல் காட்சியை பார்க்க போகிறோம். பெருநாட்டில் புகழ்பா நகரில் ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு. இந்த ஆற்றில் பெரிய படகு சிறிய படகு ரெண்டுமே பயங்கரமாக மோதக்கூடிய காட்சி தான். அது பெரிய படகுலேருந்து அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. சரி, இது என்ன அப்படின்னு விசாரிக்கிறப்போ படகை ஓட்டுனவர் தூங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு தான் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கேன்னா 2 படகும் வேகமாக மோதுது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இதில் ஏராளமானவங்க படுகாயம் அடைஞ்சிருக்கதாகவும் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதாகவும் தகவல். ஆனால் காட்சிகள் பயங்கரமாக இருக்குது. ரயில் ஒன்று மோதிய வேகத்தில் ஒரு கார் ஒன்று சுக்குநூறாக போகுது. அந்த காட்சியை முதல்ல பார்க்கலாம். இந்த சம்பவம் எங்கே நிகழ்ந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவுடைய உடா மாகாணத்தில் ஒரு நபர் ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயற்சிக்கிறாரு. அந்த நேரத்தில் தண்டவாளத்துடைய கேட் போட்டுறாங்க. அவரால் வெளியில் முழுசாக வர முடியல. முடிஞ்ச அளவுக்கு அவரை பின்னோக்கி அந்த வாகனத்தை கொண்டு வர ரிவர்ஸில். அப்போது ரயில் அந்த வாகனத்து மேலே அந்த கார் மேலே மோதுது. அதனால் முன்பகுதி சுக்குநூறாக நொறுங்கிது. ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த ஓட்டுநர் காரில் இருந்து கீழே இறங்கி ஓடி நல்ல வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கிறார். அடுத்ததாக ஒரு விபத்து காட்சியை பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பக்கத்தில் ராஜாமணி அப்படின்ற ஒரு மூதாட்டி சாலையை கடக்கிறதுக்காக ரோட்டை கடக்கிறதுக்காக கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ நடுவில் நின்றுறாங்க. அப்போது ரைட் போகிறதா லெஃப்ட் போகிறதான்ற கன்ஃபியூஷனில் அந்த மூதாட்டி மேலே இடித்து அதுக்கப்புறம் சென்டர் மீடியனில் இடித்து அந்த கார் நிற்கிது. இதுக்கடையில் அந்த மூதாட்டி தூக்கி வீசப்படுறாங்க அந்த பாட்டி. அதுக்கப்புறமா அவங்க சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்துடுறாங்க. கார் ஓட்டுநர் அப்துல் சலாம் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இது பற்றின விசாரணையும் நடந்துட்டுருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.